ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பங்குனி உத்திரம் ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். தெய்வ திருமணங்கள் நிறையவே நிகழ்ந்த பெருமை பங்குனி உத்திரத்துக்கு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரம் வருது. ஆனாலும் இந்த பங்குனி மாசத்துல வர்ற உத்திர நட்சத்திரத்திற்கு பெருமையும் மகிமையும் அதிகம். அப்படி என்ன விசேஷம் பங்குனி உத்திரத்துல? இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய தினம்தான் பங்குனி உத்திரம். தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தெய்வங்களே உத்திர நட்சத்திரத்தை மிகச்சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு தேர்வு செய்த பெருமை இந்த உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்திரத்திற்கு உண்டு. சரி, பங்குனி உத்திர நாளில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது பங்குனி உத்திரத்தில்தான். மகாலட்சுமி இந்த நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் இடம் பிடித்தாள். பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலேயே வைத்துக் கொள்ளும்படியான வரத்தை பெற்றது இந்த நாளில்தான். தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் இந்திராணியுடன் சேர்ந்தது பங்குனி உத்திரத்தில்தான். சந்திர பகவான் கார்த்திகை, ரோகிணி உள்ளிட்ட 27 நட்சத்திரங்களை மனைவியராக அடைந்த புண்ணிய தினம் பங்குனி உத்திரம். ராமன், சீதா, பரதன், மாண்டவி, லக்ஷ்மணன், ஊர்மிளை, சத்ருக்னன், ஸ்ருதகீர்த்தி இந்த 4வருக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரத்தில். இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தது இந்த நாளில்தான். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது இந்த நாளில்தான். ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணமும் பங்குனி உத்திர நாளில்தான் நடந்தது. இந்த நாளில்தான் இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கமும் ஆரம்பித்தது. பங்குனி உத்திரத்தில்தான் தர்மசாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் பிறந்தார். அர்ஜுனன் பிறந்தது பங்குனி உத்திரத்தில்தான். வள்ளி அவதாரம் செய்தது பங்குனி உத்திரத்தில். காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது இதே பங்குனி உத்திரத்தில்தான். தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார். பின்னர் தன்னை வணங்கி மன்றாடிய ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு இறங்கி மன்மதனை மீண்டும் சிவனார் உயிர்ப்பித்தது இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மணக்கோலத்தில் பரமன் காட்சி தந்தது இதே பங்குனி உத்திர நன்னாளில்தான். பங்குனி உத்திரம் அப்படின்றது சாதாரண ஒரு நாள் இல்லைன்னு இப்போ புரிஞ்சுதா? எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய தினத்தை பற்றி இன்னைக்கு நம்பாத்து பெரியவா சேனல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கோ. இன்னமும் நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே வரேன். பங்குனி உத்திரம் இயற்கை, ஜோதிடம், தெய்வீகம் 3ம் சேரும் ஒரு அதிசய நாள். பூரட்டாதி அப்படின்றது குருவின் அருள், உத்திரம் அப்படின்றது சூரியனின் ஒளி. இந்த இரு சக்திகளும் ஒன்றாக இணையும் புனித பௌர்ணமிதான் பங்குனி உத்திரம். இயற்கையின் சமநிலை நாள். இந்த நாளில் பகலும் இரவும் சமமாக இருக்கும். வாழ்க்கையிலும் சமநிலை தேவை அப்படின்றதுக்கான நினைவூட்டல் தான் இது. பணம் வரும்போது ஓவராக ஆடக்கூடாது, பணம் இல்லாதவாளை ஏளனமாக நினைக்கக்கூடாது. எந்த நேரத்துலையும் மனசு சமநிலையில் இருக்கணும். தெய்வ திருமண நாள், பல தெய்வங்களின் கல்யாணம் நடந்தது அப்படின்றது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் திருமண பாக்கியம் தரும் நன்னாள் அப்படின்னு பங்குனி உத்திரம் சொல்லப்படுறது. கோவில் ரகசியம், கொடிமரம், சூரியன், நட்சத்திரங்கள் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ள ஆழமான அர்த்தம் கொண்டது. இந்த நாளில் பகவான் கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் நிச்சயமாக நல்லதே நடக்கும், பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு அருள் நிறைந்தது பங்குனி உத்திரம். முருகருக்கு ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள். இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்திர நாளில் ஆலயம் சென்று வழிபடுவோம், இறைவனின் அருளை பெறுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நம்ம பெரியவா யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.